ஐஸ்வர்யா ராய் அவர்களையே எடுத்துக்கலாம். சுக்கிரனே முழுமையாக நிறைஞ்சிருக்க ஒரு பொண்ணுக்கு கூட மாமியார் பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வருங்க. ஒரு ஜாதகத்தில் 10ஆம் பாவம் அப்படின்னு சொல்கிறது தான் மாமியார். எப்படி 10ஆம் பாவம் மாமியார் ஆகும் அப்படின்னா, ஒரு பெண்ணுக்கு கணவர் அப்படிங்கிறது 7ஆம் பாவம், அந்த 7ஆம் பாவத்துடைய தாயார் ஸ்தானம் அப்படிங்கிறது 4ஆம் பாவம். அப்போ 7லேருந்து நீங்கள் எண்ணிட்டே போனீங்கன்னா 10ஆம் பாவம் தான் 4ஆம் பாவமாக வரும். அப்போது ஒரு மருமகளுக்கு மாமியார் அப்படிங்கிறது 10ஆம் பாவம். அதே போல் பெரிய மூத்த பெண் அப்படிங்கிறது சந்திரன். அப்போது ஒரு ஜாதகத்தில் சந்திரன் கெட்டு இருக்குது, 10ஆம் பாவம் கெட்டு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாமியார்னால் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, இந்த பொண்ணுக்கு மாமியார் ஸ்தானமே கெட்டிருக்கு. அப்போது யார் வீட்டுக்கு இவங்க கல்யாணம் பண்ணி போயிருந்தாலும் அவங்க மாமியாரோட இவங்களுக்கு பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும்.